Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. So Python அப்படிங்கிறது ஒரு programming language. It is a general purpose programming language அப்படினு சொல்லுவோம். So Python language யாரை டெவலப் பண்ணாங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா கைடோ வான் ராசம் அவர்தான் வந்து அந்த Python language டெவலப் பண்ணாரு. So இந்த languageக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா Monty Python's Flying Circus அப்படிங்கிறது ஒரு ஃபெமிலியர் காமெடி ஷோ அப்படிங்கிறாங்க. பிபிசி டெலிவிஷன் சேனலில் டெலிகாஸ்ட் ஆன அந்த காமெடி ஷோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கைடோ வான் ராசம் அவர் வந்து இந்த காமெடி ஷோ வந்து லைக் பண்ணி பார்த்ததால அவர் வந்து இந்த டெவலப் பண்ண லாங்குவேஜுக்கு பைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்காரு. ஸோ பைத்தானுடைய ஃபஸ்ட்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைத்தான் 1.0 1991 அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? தென் கமெண்ட் பைத்தான் கமெண்ட்ஸ் பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை வந்து ரெண்டு விதமாக சொல்லுவோம். சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ கமெண்ட் அப்படின்னா என்ன? கமெண்ட் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் அபவுட் எ ப்ரோக்ராம் ஆர் எ பிளாக் ஆர் ஸ்டேட்மெண்ட். ஒரு ப்ரோக்ராமில் இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன இன்புட் வாங்க போகிறோம், இல்லை என்ன ப்ராசஸ் பண்ணுறோம், என்ன அவுட்புட் வரப்போகுது, சரிங்களா? அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன பர்பஸுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் அபவுட் எ ப்ரோக்ராம் ஆர் பிளாக் ஆர் ஸ்டேட்மெண்ட் அதுதான் நம்ம கமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கமெண்ட்டில் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லி பைத்தானில் ரெண்டு விதமான கமெண்ட் வந்து இருக்குது. ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னா ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஹேஷ் சிம்பிள் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ளது வந்து கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அது வந்து சிங்கிள் லைன்லேயே முடிஞ்சிடும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள். இது வந்து ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஹேஷ் சிம்பிளில் ஆரம்பிச்சிருக்கணும், ஒரே லைனில் முடிஞ்சிடும். சரிங்களா? அது மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னா மோர் தென் ஒன் லைனில் வந்து நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். ஒரு ப்ரோக்ராமை பற்றின டிஸ்கிரிப்ஷன் அல்லது ஒரு பிளாக்கை பற்றின டிஸ்கிரிப்ஷன் எழுதணும் அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரிபிள் கோட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரிபிள் கோட்ஸுக்கு நடுவில் கமெண்ட் செக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரிபிள் கோட்ஸ் அப்படிங்கிறது அது சிங்கிள் கோட்ஸ்லேயோ அல்லது டபுள் கோட்ஸ்லேயோ இருக்கலாம். ஓகேங்களா? இங்கே இருக்கு பாருங்கள். இது வந்து இதுவும் வேலிட் தான், இதுவும் வேலிட் தான். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து மல்டி லைன் கமெண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? தென் வந்து இண்டென்டேஷன். ஸோ இண்டென்டேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு லைனும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் லெஃப்ட் சைடில் வந்து எத்தனை பிளாங்க் ஸ்பேசஸ், எத்தனை ஒயிட் ஸ்பேசஸ் வந்து நம்ம விடணும், அதை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் C++ அந்த மாதிரி லாங்குவேஜஸில் வந்து என்ன பண்ணுவோம், கர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக இங்கே வந்து இண்டென்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இண்டென்டேஷன் அப்படிங்கிறது 4 ஒயிட் ஸ்பேஸ், நான் கம்பல்சரி 4 ஒயிட் ஸ்பேஸ் பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து 4 பிளாங்க் ஸ்பேஸ் வந்து இண்டென்டேஷனுக்கு இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து லெஃப்ட் சைடில் எத்தனை நம்பர் ஆஃப் பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த பிளாக்கில் இருக்குது அப்படிங்கிறத பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? அதான் இங்கே சொல்லியிருப்போம். சேம் நம்பர் ஆஃப் பிளாங்க் ஸ்பேசஸ் ஆன் தி லெஃப்ட் சைட் ஃப்ரம் தி பிகினிங். ஸோ அதை பொறுத்து வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் அல்லது இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து எந்த பிளாக்கில் வந்து இருக்குது, எந்த ஸ்டேட்மெண்ட் எந்தெந்த பிளாக்கில் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதுதான் இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் வந்து கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரிசர்வ் வேர்டுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒரு ப்ரீடிஃபைன்டு மீனிங் இருக்கும். ஸோ அந்த கீவேர்டை வந்து நம்ம மற்ற பர்பஸுக்கு, அதாவது வேரியபிளுக்கோ அல்லது ஐடென்டிஃபையரா அல்லது ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுக்கறதுக்கு, மாடியூலுக்கு நேம் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து கீவேர்டு அப்படின்னு சொல்லுவோம். கீவேர்ட்ஸ் ஆர் தி லிஸ்ட் ஆஃப் ரிசர்வ் வேர்டு. ஸோ அதை வந்து நம்ம வேரியபிளுக்கு நேம் கொடுக்கறதுக்கோ அல்லது ஃபங்க்ஷன், மாடியூல்ஸ் அந்த மாதிரி அதுக்கு நேம் வந்து அசைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பைத்தான் 3.9 வந்து இந்த மாதிரி 36 கீவேர்ட்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? பைத்தான் 3.9 இந்த மாதிரி 36 கீவேர்ட்ஸ் இருக்குது.
பைத்தான் 3.7ல் வந்து 33 கீவேர்டு இருக்குது. ஓகேங்களா? இது ஸோ நீங்கள் என்னென்ன கீவேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாடியூல் இருக்குது. கீவேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல் இருக்குது. கீவேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ அதை பிரிண்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த கீவேர்டு லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வரும். என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், பிரிண்ட்டு KW லிஸ்ட்டு. KW லிஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் கீவேர்டு. KW லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு. அது வந்து கீவேர்டு அப்படிங்கிற மாடியூலில் இருக்குது. ஜஸ்ட் KW லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து அந்த லாங்குவேஜில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த லென்த்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். லென்த் வந்து மொத்தம் எத்தனை கீவேர்டு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். லென்த் ஆஃப் KW லிஸ்ட் அப்படின்னு சொல்லி. KW லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு. அதில் எல்லா வேலிடு கீவேர்டும் அதில் இருக்கும். லென்த்தை நம்ம சொல்கிறதுக்கு லென்த்து ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணிங்கன்னா பைத்தான் 3.9ல் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது, டோட்டலாக எத்தனை கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், பைத்தான் 3.9ல் இதெல்லாம் கீவேர்ட்ஸ் மொத்தம் 36 கீவேர்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ எத்தனை கீவேர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கீவேர்டு அப்படிங்கிற மாடியூலை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது தென் வந்து நம்ம இண்டென்டேஷன் பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ இண்டென்டேஷன் அப்படிங்கிறது C++ அந்த மாதிரி லாங்குவேஜில் வந்து கர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இண்டென்டேஷன் மெத்தட் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் சைடில் எத்தனை பிளாங்க் ஸ்பேஸ் விடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டு எந்த பிளாக்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டு எந்த பிளாக்கில் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம பார்க்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலாக வந்து இது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ, அதாவது நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா, பாசிட்டிவ் இன்டிஜர் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டை நமக்கு பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்டு, ஹேஷ் சிம்பிள் வச்சு ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள். இது சிங்கிள் லைன் கமெண்ட். ஓகேங்களா? ஹேஷ் சிம்பிளுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் அது வந்து என்னது, கமெண்ட் அப்படின்னு அர்த்தம், அந்த லைன் முடிகிற வரைக்கும். சரி, நீங்கள் வந்து மிடில் ப்ரோக்ராமுடைய மிடில் கூட யூஸ் பண்ணலாம். சரி, நான் இங்கே கூட நம்ம என்ன பண்ணலாம், கமெண்ட் சிங்கிள் லைன் கமெண்ட்டை ஆட் பண்ணலாம். சரிங்களா? ஃபார் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ஸோ என்ன மீனிங்னா, அந்த ஹேஷ் சிம்பிள் எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ளது எல்லாமே என்னது, அந்த சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே போல் இது வந்து மல்டி லைன் கமெண்ட்டு, ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கேயும் ட்ரிபிள் கோட்ஸு எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படிங்கிறது மல்டி லைன் கமெண்ட். ஓகேங்களா? இது வந்து டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து வேலிட் மல்டி லைன் கமெண்ட், இது ரெண்டும். ஓகேங்களா? ரைட். ஸோ இண்டென்டேஷன் சொன்னோம் இல்லையா, இப்போ சரி, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பிரிண்ட்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் பார்ட்டுக்கு உண்டான இண்டென்டேஷனில் இருக்குது. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எல்ஸ் பார்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மெயின் மாடியூல் இருக்கு இல்லையா, அதோடைய இண்டென்டேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணலாம், 4 ஸ்பேஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு ஸ்பேஸ் இருந்தாலே போதும். இப்படி வச்சாலும் சரி தான். ஓகேங்களா? இப்போ இதை ரன் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஓகேங்களா? சரி, ஒரு நம்பர் பாசிட்டிவ் இன்டிஜர் நம்பர் கொடுத்தோம்னா அது ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இது இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு இண்டென்டேஷனே கொடுக்காம அப்படியே டைப் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ என்ன உங்களுக்கு எரர் காமிக்கும்னா, இண்டென்டேஷன் எரர் காமிக்கும். ஏன் அப்படின்னா, இஃப் பார்ட்டில் நம்ம என்னென்ன கோடிங் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்லலை அப்படின்னு அர்த்தம். இஃப் பார்ட்டில் இண்டென்டேஷன் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அது மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மினிமம் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். டிஃபால்ட்டாக வந்து 4 blank ஸ்பேஸ் வந்து இண்டென்டேஷனில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து எரர் காமிக்கும். என்ன எரர் வருது பாருங்கள், எக்ஸ்பெக்டட் அண்ட் இண்டெண்டட் பிளாக். ஸோ இஃப் பிளாக் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டால் கூட போதும் நமக்கு.
அது வந்து எடுத்துக்கும். ஸோ இஃப் பார்ட்டில் வந்து அந்த பிளாக்கில் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே போல் வந்து எல்ஸ் பார்ட்டில் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இந்த பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட் வந்து மெயின் பிளாக்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ஸ்பேஸ் தள்ளினீங்க அப்படின்னா என்ன ஆகும், சாரி இந்த பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு லைன் தள்ளினீங்கன்னு வச்சுப்போம், மறுபடியும் ஒரு எரர் காமிக்கும், இண்டென்டேஷன் எரர் வந்து காமிக்கும். அது வந்து எந்த பிளாக்லையுமே இல்லை அப்படின்னு சொல்லி காமிக்கும். சரிங்களா, unindent does not match any outer indentation level அப்படின்னு சொல்லி எரர் காமிக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம டைப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எந்த பிளாக்கில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து சேம் நம்பர் ஆஃப் blank ஸ்பேஸ் வந்து லெஃப்ட் சைடில் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணோம்னா அது வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் என்ன பிளாக்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அதான் இண்டென்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட் வந்து மெயின் பிளாக்கில் இருக்குது. ஸோ அப்போ வந்து மெயின் பிளாக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சேம் இண்டென்டேஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது இஃப் பார்ட்டு, இது எல்ஸ் பார்ட்டு. சரிங்களா, அதே போல் வந்து இங்கே இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார இந்த இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது. ஃபாரோட இண்டென்டேஷனில் இந்த 3 இருக்குது. இஃப் பார்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் இஃப் பார்ட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து இந்த ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே நீங்கள் இதை பண்ணாலும் என்ன ஆகும், எரர் காமிக்கும். ஏன், இஃப் பார்ட்டில் வந்து எந்த பிளாக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி எரர் காமிக்கும், இண்டென்டேஷன் எரர் வந்து உங்களுக்கு காமிக்கும். எக்ஸ்பெக்டட் அண்ட் இண்டெண்டட் பிளாக்கு. ஸோ இஃப்பில் வந்து ஒரு பிளாக் வந்து இஃப் பார்ட்டில் தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டால் கூட போதும், 4 ஸ்பேஸ் வந்து டிஃபால்ட்டாக வரும், ஒரு ஸ்பேஸ் விட்டால் கூட போதும். ஸோ இங்கே பிரேக்கும் வந்து சேம் இண்டென்டேஷனில் இருக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ ரன் பண்ணி காமிக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நம்பர் பாசிட்டிவ் இன்டிஜர் கிரேட்டர் தென் 1 ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பராக இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். சரிங்களா, அது ஸோ இதே வந்து இந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம்னு வச்சுப்போம். அந்த சேம் இண்டென்டேஷன் இந்த பிரிண்டஃப் இருக்கு இல்லையா, இந்த பிரிண்டஃப் 4 ஸ்பேஸ் தள்ளி இருக்குது, அதே இண்டென்டேஷனில் இந்த பிரிண்டஃப் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறோம்னு வச்சுப்போம். என்ன ஆகும், எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆனால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு பிரிண்ட் ஆகும். சரிங்களா, ஒர்க் பண்ணி பார்ப்போமா. ஸோ நான் வந்து ஒரு நம்பர் 5 கொடுக்குறேன். 5 வந்து இஸ் எ ப்ரைம் நம்பர், எல்ஸ் பார்ட்டுக்கு வரல. ஓகேங்களா, எகெயின் ரன் பண்ணுவோம். சே 8 கொடுக்குறேன்னு வச்சுப்போம், அல்லது 8 அல்லது 10 வந்து என்னது, இட் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ என்ன இருக்குது பாருங்கள், எல்ஸ் பார்ட்டுக்கு வரும்போது தான் வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன சொன்னோம், இது வந்து இந்த இண்டென்டேஷன் எல்ஸ் பார்ட்டோட இண்டென்டேஷனை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து என்னது, மெயினில் இருக்கணும், இருந்தால் தான் கரெக்டாக வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சரியாக வரும். இப்போ பாருங்கள், நீங்கள் எதை கொடுத்தாலும் என்னது எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு வரும் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம். சரிங்களா, அது இஃப் பார்ட்டில் இருந்தாலும் சரி அல்லது எல்ஸ் பார்ட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து இண்டென்டேஷனுடைய பர்பஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.